பொங்கல் வாழ்த்து தெரிவித்துவிட்டு உரையை தொடங்கலாம் என நினைத்தேன். ஆனால் தனது உரையில் அது இடம்பெறவில்லை என்று ஆளுநர் ஆர்.என்.ரவி தெரிவித்துவிட்டு சபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். உரையை தொடங்குவதற்கு முன்பாக பொங்கல் வாழ்த்து தெரிவித்துவிட்டு தனது உரையை தொடங்கலாம் என்று இருந்தேன். ஆனால் தனது ஆளுநர் உரையில் பொங்கல் வாழ்த்து இடம்பெறவில்லை என்று தெரிவித்துவிட்டு அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தி வருகிறார். அவர் என்ன தெரிவித்திருக்கார்? விவரங்கள். வணக்கம் சவன். ஆளுநர் குறிப்பாக பேச ஆரம்பித்த உடனேயே அவர் மிக முக்கியமாக தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் தெரிவித்திருந்தார். மேலும் எனது உரையில் மிக முக்கியமாக பொங்கல் வாழ்த்து மேலும் புத்தாண்டு வாழ்த்து எதுவுமே இடம்பெறவில்லை என தெரிவித்த உடனேயே மேலும் பல கருத்து தெரிவிக்கும் போது அவருடைய குறிப்பாக மைக் ஆஃப் செய்யப்பட்டு விட்டது. அதை தொடர்ந்த உடனே அவர் அவையை புறக்கணித்து வெளியேறிவிட்டார். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும்னால், அதாவது அவர் கிளம்பின உடனேயே சபாநாயகர் அப்பாவை தெரிவிக்கும் பொழுது இந்த சட்டப்பேரவை அவையை பொறுத்த வரைக்குமே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே கருத்தை பதிவு செய்ய உரிமை உண்டே தவிர ஆளுநருக்கு அதன் உரிமை இல்லை. ஏனால் இது இந்த அவை என்பது என்னுடைய உரிமை வருவது என சபாநாயகர் தெரிவித்து மேலும் தெரிவித்ததும் இல்லாமல் இது மிக முக்கியமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சி சட்டமன்ற ஆளுநர் வெளியேறும் போது கோஷம் எழுப்பதும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் சில மிக முக்கியமாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது ஆளுநர் உரையை அவை குறிப்பில் ஏற்ற வேண்டும் என முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றுகிறார். ஆளுநர் இந்த செயலில் ஈடுபடுவது நல்லதல்ல எனவும் மேலும் ஒரு நாள் செய்தியாக இதனை கடக்க முடியாது என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறை விளக்கும் மசோதாவை நாடாளுமன்ற திமுக முன்னெடுக்கும் என தமிழக முதல்வர் தெரிவித்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்துடைய சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவதே மரபாக இருக்கிறது. ஆனால் தமிழக முதல்வர் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் மசோதாவை நாடாளுமன்ற திமுக முன்னெடுக்கும் என தெரிவித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாவை பார்க்கப்படுகிறது. மேலும் சபாநாயகரை பொறுத்த வரைக்குமே ஆளுநர் நாட்டுப்பண் இசைப்பது குறித்து ஒரு கருத்தை இங்கு தெரிவித்துள்ளார். இது குறித்து ஆளுநருக்கு கடிதப்படுத்தினால் அதற்கு பதில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருப்பது என்பது இதுக்காக இது காரணம் எடுத்துக்கொள்ள முடியாது என சபாநாயகரும் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கியத்துவம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் கடந்த ஆண்டும் புறக்கணித்தார், இந்த ஆண்டும் தன் உரையை புறக்கணித்திருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற புறக்கணிப்பை கடந்து செல்ல முடியாது. இதற்கான தீர்வு மிக முக்கியமாக தீர்வை உருவாக்க வேண்டிய அடிப்படையில் தமிழக முதல்வர் இந்த சட்டப்பேரவைக்கு தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக அதிமுகவிலும் சட்டப்பேரவையில் கோஷத்தை எழுப்பி ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. சமணன். ஆனால் தற்போது இந்த முறை ஆளுநர் ஆர்.என்.ரவி அவையை விட்டு உரையை வாசிக்காமல் சென்றிருப்பதற்கு அவர் ஒரு காரணம் குறிப்பிட்டிருக்கிறார். உரையை தொடங்கும் போது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அது எனது குறிப்பில் இடம்பெறவில்லை என்று வெளியேறியதாக தெரிகிறது. அது குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அதாவது கடந்த ஆண்டை குறிப்பிடும் போது தேசிய இசைக்கவில்லை என தெரிவித்தார். அதே போல இந்த ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இசைத்த உடனேயே அதற்கு பிறகு அந்த அவை அதை அதாவது அவர் கொடுத்த அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் பொங்கல் வாழ்த்து மற்றும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் நினைத்தேன். ஆனால் இது அந்த குறிப்பில் இடம்பெறவில்லை என தெரிவித்ததும் இல்லாமல் தேசிய கீதமும் இசைக்கப்படவில்லை என காரணத்தையும் தெரிவித்துதான் அவர் இந்த உரையை முழுமையாக புறக்கணித்து கிளம்பியிருக்கிறார் என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. சோழன். அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இதற்கு முன்பாக விளக்கம் அளித்து விட்டோம் அப்படின்ற சொல்றார் இல்லையா? இதற்கு முன்பாக அவர் தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு நாங்கள் விளக்கமும் அளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, குறிப்பாக நீங்க குறிப்பிட்டது போல தேசிய கீதம் இசைக்கப்படாததற்கான காரணத்தை ஏற்கனவே கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறோம். அதுக்கு அவர் கேட்ட கருத்துக்கு பதில் கடிதம் எழுதிவிட்டோம். இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டது. இந்த பிரச்சனை மீண்டும் பூதாகரமாக தெரிவிப்பது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற அடிப்படையில் சபாநாயகரும் அந்த கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் இந்த சட்டப்பேரவை கூட்டத்திலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வெளிநடப்பு காட்சியமாக பார்க்க முடியும். ஏனென்றால் தமிழக சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற காரணத்தை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பியதும் இல்லாமல் தற்சமயம் சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பு காட்சியமாக பார்க்க முடியுது. சமன். நௌசாத், இதற்கு முன்பு நடைபெற்ற பிறகு கூட ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தான். அப்போதும் அவர் பொங்கல் வாழ்த்து அப்போதும் தெரிவித்தாரா? இப்போது என்ன புதிதாக சொல்வது போல் தெரிகிறது? இந்த கேள்வி அனைவருக்குமே இருந்திருக்குது. ஏனென்றால் கடந்த ஆண்டு தெரிவிக்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற கருத்தை மட்டுமே முன்வைத்து அந்த கூட்டத்தொடரை புறக்கணித்து முழுமையாக வெளியேறினார். ஆனா இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அதற்கு உடனே எழுந்து அவர் பேசும் பொழுது இந்த குறிப்பில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த குறிப்பில்
பொங்கல் வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதை இதில் இடம்பெறவில்லை என கருத்தை முதல் கருத்தாக அது பதிவு செய்த பிறகுதான் அடுத்த கருத்தாக தேசிய கீதம் இசைக்கவில்லை என தெரிவித்தும் இருந்தால் அப்பொழுது அவர் மைக் ஆஃப் செய்யப்பட்டு விட்டது. ஏனென்றால் அப்போதுதான் சபாநாயகர் தெரிவித்து முக்கியமாக நௌசாத், தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அவையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? அதான் மிக முக்கியமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று தெரிவித்து தொடர்ந்து அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினார்கள். அதுவும் இல்லாமல் மேலும் பொருளாதார வளர்ச்சியில் நாட்டின் முதல் மாநிலம் தமிழகத்திற்கு சபாநாயகர் தெரிவித்ததற்கு எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். தொடர்ந்து ஆளுநர் வெளியேறிய உடனேயே அதுக்கு எதிரான கருத்தை பதிவு நிலையில் தற்சமயம் கோஷங்களை எழுப்பியில்லாமல் சட்டப்பேரவை வளாகத்தில் வெளிநடப்பில் ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவைக்கு செல்லும் முன்பாகவே அதாவது சட்டமன்றத்தை குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் சரியில்லை என்ற கருத்தை முன்வைத்து நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம் என்ற சூசகமாக அதிமுக தெரிவித்திருந்தார்கள். அதை கேட்ட போது ஆளுநர் வெளியே ஏறிய உடனேயே கோஷம் எழுப்பிய நிலையில் தற்சமயம் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பு ஏற்படுத்த காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. நௌசாத், ஆளுநர் தொடர்ந்து 3வது முறையாக தற்போது தனது உரையை முழுமையாக புறக்கணித்திருக்கிறார். அவரது நோக்கத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? மிக முக்கியமாக சொல்லப்பட்டால் அதாவது மத்திய அரசு ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை கொண்டு அந்த அரசை கட்டுப்படுத்த இழைக்கிறது என தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் குறிப்பாக தமிழக முதல் உட்பட மூத்த அமைச்சர்கள் கருத்தை பதிவு செய்திருந்தது கடந்த காலம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக அரசு செய்யக்கூடிய பல்வேறு சாதனைகளையும் பல்வேறு திட்டங்களையும் குறிப்பாக ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் பேச வழக்கம். ஆனால் அவர் புறக்கணிப்பதற்கு வேற காரணமின்றி அவர் மிக முக்கியமாக தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற காரணத்தை மட்டுமே முன்வைத்து 2 கூட்டத்தொடரையும் மிக முழுமையாக புறக்கணித்தார். அதே போல இந்த ஆண்டு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் 2026 தேர்தல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தமிழக செய்த சாதனை சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி காத்திருக்கிறார். நந்தினி, விவரங்கள். பிரச்சனையை காரணம் கூறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளே தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருப்பதாகவும் ஸ்டாலின் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு எழுப்பப்பட்டு வருகிறது. ஜனநாயகம் எங்கே போச்சு உள்ளிட்ட கேள்விகளையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக 2026 ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. குறிப்பாக தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி இந்த ஆண்டும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உரையை புறக்கணித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஒலிபெருக்கி அணைக்கப்பட்டிருப்பதாகவும் இது தனக்கு நடந்த மிகப்பெரிய அவமானமாக கருதுவதாகவும் ஆகையால் அவையை விட்டு வெளியேறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரையை அவை குறிப்பில் ஏற்ற வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக அதன் தொடர்ச்சியாக பேசிய முதலமைச்சர் ஆளுநரின் இந்த செயல் ஈடுபடுவது நல்லது அல்ல எனவும் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் மசோதாவை நாடாளுமன்ற திமுக முன்னெடுக்கும் என்ற ஒரு பெரும் செய்தியை வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாக சபாநாயகரை பொறுத்தவரையில் ஆளுநர் நாட்டுப்பண் இசைப்பது குறித்து ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாகவும் இது தொடர்பாக தனக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதற்கு தான் பதில் வழங்கியிருப்பதாகவும் இந்த பிரச்சனை ஏற்கனவே தீர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில்தான் அதிமுகவினர் கோஷத்தில் ஈடுபட தொடங்கினார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறியும் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை வளாகத்திற்குள் கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் சபாநாயகர் அமைதியாக அவையில் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.